ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ டின்னருக்கு வந்து தோசையும் பாம்பே சாம்பார் வைக்க போகிறேன். பாம்பே சாம்பாருக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு செய்யலாம். டைம் இல்லைன்னா கடலை மாவு இருக்குல்ல, அது கொஞ்சோண்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்ருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காயும் ஒரு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டு தாளிச்சிட்டு குழம்பு கூட்டிடலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். கடுகு போட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டாச்சு. பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்க வேண்டியது தான். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலா தூக்கி கொட்ட வேண்டியது தான். அரைச்சி வச்ச மசாலாவும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் பச்சை வாசனை போகும். இந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கடலை மாவு ஊற்றிட்டு இதில் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி இதில் கொட்டிக்கலாம். கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக, நான் வீட்டில் அரைச்சது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் குழம்பு ரெடி. இதில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். அம்லி கிச்சனில் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கம் போல் தள்ளி விட்டுடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாம்பே சாம்பார் ரெடி. கொத்தமல்லிலாம் போட்டாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட வேண்டியது தான். தோசை பாம்பே சாம்பார் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க. ஓகே, பாய். நாளைக்கு வீடியோ போடலாம். நாளைக்கு சனிக்கிழமை கும்பிட்றேன், 3ஆம் சனி. கோவிந்தா. நாளைக்கு வீடியோ போடுறேன். ஓகே, பாய். குட் நைட்.